இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி சன் டிவியில் இப்போது ரீசெண்டாகவே ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்க வானத்தை போல சீரியலில் வர ராஜபாண்டியை பற்றி தான். இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானத்தை போல சீரியலை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை வச்சு பாசத்தை வச்சு உருவான ஒரு கதை தான். அதில் இருக்கிற அண்ணனும் தங்கச்சியும் எத்தனையோ முறை மாற்றிட்டாங்க. ஆனால் ராஜபாண்டி அப்படிங்கிற கேரக்டர் அவர் ஃபஸ்ட் இருந்தே அப்படியே தான் இருக்கிறாரு. அவர் துளசியை ஸ்டார்டிங்கில் இருந்தே லவ் பண்ணுவார். சின்ன பிள்ளையிலேருந்தே துளசி நம்மளுக்கு தான் அப்படின்னு லவ் பண்ணுவார். இடையில வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்குறா அப்படிங்கும்போது துளசியை நம்ம தான் எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு அவர் கல்யாணம் பண்ணுவார். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க துளசி மேலே வச்சுருக்கிற காதல் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத துளசியும் புரிஞ்சுட்டு இப்போ ரொம்பவே சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த கேரக்டரில் ராஜபாண்டி கேரக்டரில் நடிக்கிறவரோட உண்மையான பேர் அஸ்வின் கார்த்திக். இவர் 1988ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் சென்னை பெசன்ட் நகரில் தான் பிறக்கிறாரு. 90s இருந்த மிகப்பெரிய கோரியோகிராஃபரோட பையன் தான் இவர். இவங்களோட அம்மா ரீசண்டாக சன் டிவியில் நடந்த அவார்ட் ஷோக்கு கூட சர்ப்ரைஸாக வந்திருப்பாங்க. அவங்க அஸ்வின் கார்த்திகை செல்லம்மா நானா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இவரை பலருக்கும் கார்த்திக் அப்படின்னு தெரியும். அஸ்வின் கார்த்திக் அப்படிங்கிற ஃபுல் நேம் தெரியாது. அவங்க அம்மா இந்த பேரையும் விட்டுட்டு நானா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்களுக்காக தான் இவர் டிகிரியே முடிச்சாராம். ஏன்னா இவருக்கு சின்னதுல இருந்தே போலீஸ் ஆகணும்னு ஆசையாம். ஸோ போலீஸுக்கு நம்ம ஸ்கூல் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு இருந்தவர் அவங்க அம்மா நீ எப்படியாவது 12th முடிச்சிரு, அதுக்கப்புறம் உன்னோட போலீஸ் கனவை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12th முடிச்சுட்டு இவரோட மார்க்கெல்லாம் வந்துச்சு. ஓரளவுக்கு ஆவரேஜான மார்க் எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க அம்மா தம்பி நீ ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிருப்பா, அதுக்கப்புறம் நீ பெரிய பெரிய லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு டிகிரி உனக்கு பிடிச்சதை நீ படி, ஆனால் டிகிரி கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சரி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் 12th முடித்தோடனே இவர் ரொம்ப அசால்ட்டாக இருந்திருக்கிறாரு. நம்ம போலீஸ் தானே ஆக போகிறோம் அப்படின்ட்டு எல்லாமே சீட்டு ஃபில் ஆயிடுச்சான். அதனால் ஹோட்டல் அண்ட் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கிறாரு. அந்த படிப்பை வெற்றிகரமாக முடித்து அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சிட்டாராம். முடிச்சதுக்கப்புறமா அவங்க அம்மாட்ட அம்மா நான் போலீஸ் செலெக்ஷனுக்கான எக்ஸாம்லாம் எழுத போகிறேன், நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னதுக்கு அவங்க அம்மா ரொம்பவே சென்டிமெண்டலாக பேசி தயவு செஞ்சு போலீஸ் வேலை மட்டும் வேணாம், அது உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது, நீ எங்களுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, உன்னே விட்டுட்டு எங்களால் இருக்க முடியாது, அதுவும் இல்லாமல் எந்த டைமுக்கு வேலை இருக்குன்னே சொல்ல முடியாது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சென்டிமெண்டலாக பேசி நீ அந்த வேலைக்கு போகவே கூடாது, அது உன்னோட கனவாகவே இருந்தாலும் நீ வேறு எதுக்கு போ தம்பி, இந்த இதுக்கு மட்டும் போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இவங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தவங்க டே நீ இதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிற, நீ வேற சீட்டு கிடைக்காம ஹோட்டல் இது தாண்டா படிச்சிருக்க, பெரிய பெரிய ஹோட்டலில் போய் வேலை பார்க்க போறியா, என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா லாஸ்ட்டாக வாங்கின சேலரி அப்படின்னு பார்த்தா 8,000 rupees தான் அவர் கடைசியாக வாங்கியிருக்காரு. அதை விட கொஞ்சம் கூட வாங்கினா கூட அது ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் என்னோட கனவு அப்படிங்கிறது இதாயிடுச்சு. ஸோ நான் எனக்கு இனிமேல் என்னன்னாலும் எனக்கு கிடைக்கிற ஜாப் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சிருக்காரு. 8,000 விட கொஞ்சம் கூட இருந்தாலே ஓகே தான். அப்படிங்கும்போது நீ தான் நல்லா பேசுறியேடா, அதனால டிவியில் ஏதாவது ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ராஜ் டிவியில் போய், அப்போ ராஜ் டிவி ரொம்ப ஃபேமஸ்லாம் கிடையாது. ஸோ ராஜ் டிவியில் போய் இவர் ஆங்கரிங் சான்ஸ் கேட்குறாரு. அந்த ஷோவோட ப்ரொடியூசர் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ரொம்பவே சைலண்ட்டாக இருந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துருக்காரு. இவர் யோசிச்சிருக்காரு, என்னடா நம்ம ஃபஸ்ட்டு ஆங்கரிங் தானே கேட்டோம், அதுக்கே இவர் இவ்வளோ சைலண்ட்டாக இருந்து நம்மளை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்காரு. கடைசியில் இல்லை தம்பி இந்த ஷோவில் எதுவுமே ஆங்கரிங் இது இல்லை, வேணும்னா ஒன்று பண்ணு, ராஜ் மியூசிக் அப்படின்னு புதுசாக ஒரு சேனல் லான்ச் பண்ண போகிறோம், அதில் தூம் அப்படிங்கிற ஒரு ஷோ இருக்குது, அது கொஞ்சம் த்ரில்லர் ஃபைட் ஷோ மாதிரி, அந்த ஷோவில் இருந்தீங்கன்னா நீ ஆங்கரிங்னா என்ன அப்படிங்கிற நிறைய விஷயத்த கற்றுக்குருவ, அதுக்கப்புறம் ராஜ் டிவியில் உள்ள ஷோ நீ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2008 ஃபஸ்ட்டு டைம் தூம் அப்படிங்கிற ஒரு ஷோவில் ஆங்கரிங் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சமையல் நிகழ்ச்சியாக அதுக்கப்புறம் ராஜ் டிவியில்
பெருசாக அப்போ வந்து மியூசிக் ஷோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஆங்கரிங் பண்ண. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரியவங்களாக வந்து ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஃபேமஸானவங்களா. ஸோ இவர் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இல்லையா, அதனால் வந்து இவருக்கு சமையல் நிகழ்ச்சி கொடுக்குறாங்க. அஞ்சரை பெட்டி அப்படிங்கிற ஷோ ஆங்கர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எங்கேயும் சமையல் அப்படின்னு இது பண்ணுறாரு. அந்த டைமில் தான் வந்து ரக்ஷனோட அறிமுகம் கிடைக்குது. ரக்ஷன் வந்து அப்போ ரொம்பவே சின்ன பையன் தான், காலேஜ் டைம், அவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைமு. 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங்கில் தான் இருப்பாங்களாம். கிட்டத்தட்ட குக்கு வித் கோமாளி ஷோ வந்து ஆங்கரிங் வரும்போது இவர் சமையல் நிகழ்ச்சியில் ஏற்கனவே ஆங்கரிங் பண்ணதுனால இவர்கிட்ட சமையல் நிகழ்ச்சியில் ஆங்கரிங்காக போகணுன்னா என்னென்ன மாதிரிலாம் பண்ணணும்னு டிப்ஸ் எல்லாம் இவர்கிட்டே கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கரிங் இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சாம். அப்போது அந்த ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து விஜய் டிவியிலேருந்து புது கவிதை அப்படிங்கிற ஒரு சீரியலில் இவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்குது. இவர் கொஞ்சம் ரக்கட் பாய் மாதிரி இருக்கிறதுனால நீ வந்து வில்லன் கேரக்டருக்கு நல்லா இருப்பப்பா, நீ நடிக்கிறியா அப்படின்னு அந்த டேரக்டர் கேட்டிருக்காரு. ஸோ இவரும் அதை ஓகே பண்ணிட்டு போய் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அதை வச்சு தான் அடுத்து சரவணன் மீனாட்சியில் வந்து பாண்டி அப்படிங்கிற ரோல் வந்து நம்ம விஜய் சித்ராவோட சேர்ந்து இவர் பண்ணியிருப்பார். எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா சரவணன் மீனாட்சியில் தான் இவர் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே புது கவிதையில் இவர் வில்லனாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வரிசையாக அரண்மனை கிளி, வம்சம், ரம்யா கிருஷ்ணன் மேமோடு சேர்ந்து வம்சம், ராஜகுமாரி, ரெக்க கட்டி பறக்குது மனசு விஜய் டிவியில், அப்புறம் நாச்சியார்புரம், ஜீ தமிழ், குலதெய்வம், இப்படி நிறைய சீரியல் எல்லாத்துலேயுமே வரிசையாகவே வில்லன் ரோல் தான். ஏன்னா அவரோட ஃபேஸ் கட்டுக்கு வந்து அவர் ரக்கட் பாய் மாதிரி இருக்கிறதுனால வில்லன் ரோல் வந்து நல்லாவே ஆப்ட் ஆகிடுச்சு. அவருக்கும் அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சான். இது வந்து நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம நடிக்க போயிடலாமா, இதே மாதிரி வில்லன் ரோல் நடிக்க போயிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது அவர் மைண்டில் வந்து ஆன்சர் வந்து நோ அப்படின்றதான் இருந்துதான். ஆங்கரிங் பிடிச்சிருந்துச்சு, அதை பண்ணோம். அப்போ வந்து 12,000 கொடுத்தாங்க சேலரி. இப்போது அதை விட அதிகமாக கொடுக்குறாங்க. வில்லன் ரோல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நம்மளை ஒரு வில்லனாகவே பார்க்குறாங்க, இதுலேயே நம்ம செட் ஆகிக்கலாம் அப்படின்னு தான் இருந்திருக்கிறாரு. அப்போ வானத்தை போல டைரக்டர் வந்து திரும்ப கதை சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டிங்கு, அந்த தங்கச்சியை வந்து நீங்கள் லவ் பண்ணணும், ஃபஸ்ட்டு வில்லன் மாதிரி தெரிவிங்க, அப்புறம் நல்லவங்க மாதிரி இருப்பீங்க அப்படிங்கும்போது யோசித்து பார்த்துருக்காரு. ரொம்ப வில்லன் அதுக்கப்புறம் நல்லவங்க மாதிரி ஓகே நம்ம பண்ணுவோம், சன் டிவி நம்மளுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க, நம்ம கிடைச்ச சான்ஸை விட வேண்டாம், நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஓகே பண்ணி அதுலேயும் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ராஜபாண்டி அப்படிங்கிற ரோல் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. இவருக்கு பி நெகட்டிவ் பிளட் குரூப்பாக. ஸோ அதை பற்றிலாம் இவர் எப்போவுமே கவலைப்பட மாட்டாரா. நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்தால் நான் அதனால தான் நிறையா வில்லன் ரோல் நடிக்கிறேன், அதனால தான் எனக்கு கடவுளாக பார்த்து வில்லன் ரோலாக நிறையா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களாம். இந்த வானத்தை போலலாம் நடித்த ஸ்வேதா வந்து இவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டாக, இவங்களுக்குள்ள பெரிய பாண்டிங் எல்லாமே இருந்திருக்கு. இவங்களோட ஃபர்ஸ்ட் லைஃப், மேரேஜ் லைஃப் அப்படின்னு பார்த்தா வந்து அவங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பட் பொசசிவ்னஸ்னால வந்து 2 பேருமே வந்து பிரிஞ்சிட்டாங்க. பொண்ணுக்கு வந்து ரொம்பவே பொசசிவ்னஸ் அதிகம் பொதுவாகவே. ஸோ அது வந்து நம்ம லவ் பண்ணுற பையன் அப்படிங்கும்போது அது இன்னும் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் அது வந்து இவரோட ஃபீல்டுக்கு அது செட் ஆகலை. சீரியலில் யாரோட ரொம்ப க்ளோஸாக நடித்தாலும், யாரை லவ் பண்ணுற மாதிரி நடித்தாலும், ஒரு ரொமான்டிக் சீன் பண்ணுற மாதிரி நடித்தாலும் அவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ அந்த மேரேஜ் வந்து வெளி உலகத்துக்கு பெருசாக தெரியல. அந்த மேரேஜை வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக அவங்க நடத்தவும் இல்லை. பொசசிவ்னஸ்னால அந்த லைஃப் அது அப்படியே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போது ரீசண்டாக ஒரு 1.5 இயர்ஸுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி வேற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக வந்து யாராவது நடிக்கிறதுக்கு தேவைப்பட்டிருக்காங்க இவங்களோட ஒரு சீரியலுக்கு. ஸோ இவரும் வந்து நிறைய போஸ்ட் போட்டிருக்காரு, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போது இந்த பொண்ணுக்கும் இப்போ ஃப்ரெண்டான காயத்ரிக்கும் இவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களாவே வந்து நிறையா விஷயங்கள், நீங்கள் சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி வந்து கான்வர்சேஷன் இவங்களுக்குள்ளே போக இவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாகிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காயத்ரி தான் இவர்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க, எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிற ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லிட்டாரா, இல்லைப்பா என்னோட பாஸ்ட் லைஃப் வந்து எனக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு, பொசசிவ்னஸ்ங்கிறதுனால என்னோட லைஃபே போயிடுச்சு, அதனால் வந்து நான் இப்போ இருக்கிற மாதிரியே இருந்துக்கிறேன், எனக்கு வேற ஒரு லைஃப் வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 இயர் வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து 1997, இவர் 1988, கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் வேறு. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது நம்ம கல்யாணம் பண்ணுறது அவ்வளோ ஒன்று எனக்கு சரிப்படலை அப்படின்னும் போது
அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, இறந்து போயிட்டாங்க. ஸோ ஒரு அண்ணன் மட்டும்தான். அண்ணனை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு, இவரே போய் கன்வின்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், அம்மா வந்து முன்னாடியே இறந்துட்டாங்க, அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் உங்கள் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவரும் வந்து எனக்கும் முன்னாடியே தெரியும், அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் இவங்களை சர்ப்ரைஸாக கூப்பிட்டாங்க, அதனால் வந்து எனக்கும் முன்னாடியே ஒரு டவுட் இருந்துச்சு, நீங்கள் அதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 19, 2023 வந்து காயத்ரியை மேரேஜ் பண்ணுறாரு. அவங்களோட மேரேஜ் லைஃப் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இந்த மேரேஜ் லைஃப் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக ரொம்ப நாள் லைஃப் லாங் அது போகணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாக அவங்கள வந்து வாழ்த்திடுவோம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.